பட்டை லவங்கம் முக்கு சோம்பு கல்பாசி பிரியாணி இலை மட்டன் மசாலா பச்சை மிளகாய் வெங்காயம் மசாலா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள், செகந்த பிறகு தக்காளி குக்கரில் 2-3 விசில் வச்சு ஆட்டுக்கறி இதெல்லாம் சேர்க்குறேன். அரிசிக்கு 3/4 கிலோ ஆட்டுக்கறி விழுது ஒன்றாவே போடுறேன். தேவைக்கு உள்ள காரத்தை சேர்த்துக்கிறோம். அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சாறு விடுறேன். பேபி சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னா இந்த ஆட்டுக்கறிகளை சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அதுக்காக நான் இந்த எலுமிச்சை பழச்சாறு தயிரும் போட்டிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு இதில் சேர்க்குறேன். மல்லி கொஞ்சம் கலந்து போட்டுருவேன். இதில் கலந்து சேர்த்துக்கிட்டேன் பிரியாணிக்கு.